இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ போகணும்? ராட்சஸ் இன்ஜினியர் அவங்க சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆரஞ்சு ரத்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் 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 வந்தனம் நமஸ்தே நமஸ்கார். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சமீபத்துல சோஷியல் மீடியால ஏகப்பட்ட விஷயங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது. அது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை பார்க்குற யாரா இருந்தாலும் மத்த வேலை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட இந்த வீடியோவை பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. நம்பலாமா? நம்பலாம். இந்த பாத்திரம் கழுவிட்டே வீடியோ பார்க்கறதெல்லாம் கூடாது. ஆனா பாத்ரூம்ல உட்காந்து பாருங்க, அங்கதான் நம்ம மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆரம்பிச்சிடலாமா? காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். பாம்ப வெளிவடியா பாப்போம். இதுல முதல் சம்பவம், சமீபத்துல நம்ம தனுஷ் அவர்கள் அவரோட படத்தோட ஆடியோ லான்ச்ல நிறைய மேட்டர் பேசியிருக்காரு. அதை நம்ம அப்படியே போட்டோம்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துரும். அதனால நம்ம டி என்ன சொன்னாரோ அதை அப்படியே ஃபர்ஸ்ட் ஒப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் பார்ப்போம். சோ நம்ம டி என்ன சொன்னாருன்னா, ஃபிளாஷ்பேக் ஆரம்பமா? என்ன பத்தி எவ்வளவு வேணா வதந்திகளை கிளப்புங்க, என்ன வேணா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். என்னோட படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் கிரியேட் பண்ணி விட்டுறீங்க. ஆனா ஒண்ணு, என் ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் தீப்பந்தமா எனக்காக எரிஞ்சிட்டு இருக்கிறப்ப நான் போயிட்டே இருப்பேன். என் கட்சி தொண்டரின் காலிலே இருக்க சுண்டு வரலிலே ஒரு குண்டுமலையான ரத்தம் வந்தாலும் சரி இப்படின்னு பயங்கரமா பேச மொறப்பா வச்சுக்கிட்டு தலைவர் படத்துல எல்லாம் ஆக்ரோஷமா பேசிட்டு இருப்பார் தெரியுமா? அவ்வளவு ஆக்ரோஷமா பேசி கொண்டிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, இது எல்லாத்தையுமே யார மைண்ட்ல வச்சுட்டு சொல்றாருன்றதே நமக்கு தெரியல. அதோட சேர்த்து இன்னொரு மேட்டர் வேற சொன்னாரு. தம்பிகளா, ஓரமா போய் விளையாடுங்கப்பா, இந்த சர்க்கஸ் காட்டுறதால நம்மகிட்ட வேணாம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னோட ரசிகர்கள் மட்டும் கிடையாது, 23 வருஷமா என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியன்ஸ். புரியலையா? 23 வருஷமா என் கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியன்ஸ் அப்படின்னு சொன்னாரு. அவர் பேசினது போட முடியலனாலும் அவர் மாதிரி ஆக்ரோஷமா பேசி உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணணும்ல, அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த டயலாக் பேசுறப்ப அவரோட முகம் எவ்வளவு உக்கிரமா இருந்துச்சு அப்படின்னு. சரி, பேலன்ஸ கேளுங்க. நீங்க சும்மா 4 வதந்திகளை பரப்பி விட்டு எனக்கு காலி பண்ணிடலாம்னு நினைச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு. அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். நான் கூட ஆரம்பத்துல நம்ம சுச்சித்ரா இருக்காங்கல்ல, அவங்க தான் தனுஷை பார்த்து இல்லாதது போலாதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவங்கள மீன் பண்ணி தான் சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சா, தம்பிங்களா ஓரமா போய் விளையாடுங்க அப்படின்லாம் சொல்றத பார்த்தா வேற ஏதோ கேங் போல இருக்கே. யாரா நண்டா உங்களுக்கு இருக்கீங்க? யாரா அவரை வாழ விட மாட்டேங்கிறீங்க? ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்றீங்க? பாவம்டா மனுஷன், அவரை வாழ விடுங்கடா, அவரை தொழில் பண்ண விடுங்கடா. போன பிரஸ் மீட்ல என்ன சொன்னாரு? நாங்கெல்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா அப்படின்னு கேட்டாரு. அந்த போயஸ் கார்டன் வீடு இதை இதோட விட்டுறலாம்னு நினைக்கிறேன். யாருன்னு இப்ப வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இப்ப இத வேற சொல்றாரு. யார சொல்லிருப்பாரு? சமீபத்துல யாருக்கு டிவோர்ஸ் ஆனாலும் தனுஷ் தான் காரணம் அப்படின்னு ஒரு சிலர் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்களே, அந்த கேங்க தான் சொல்றாரோ? அந்த குரூப்பா? இல்லையா? இல்ல, எந்த ஹீரோயின் கூட தனுஷ் நடிச்சாலும் அந்த ஹீரோயினுக்கு ஏன் இந்த ஒரு நிலைமை, இப்படி போய் சிக்கிட்டியேமா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுறாங்களே, அந்த கேங்க சொல்லிருப்பாரோ? அந்த குரூப்பா? இல்லையா? என்னடா இதுவும் இல்லைங்கிற ஒரே கன்ஃபியூஷனா இருக்குதே. நம்ம யாருன்னு எனக்கு தெரியும், என்ன படிச்ச சிவனுக்கு தெரியும், என் அப்பா அம்மாக்கு தெரியும், என் பசங்களுக்கு தெரியும். ஆனா ஒண்ணுப்பா, ரொம்ப பாவம் நம்ம தனுஷ். இவ்வளவு ஆக்ரோஷமா பேசியிருக்காரு, அதை இந்த சோசியல் மீடியால போட்டு எப்படி கலாச்சி தள்ளுறாங்க பாருங்க இவங்க எல்லாம். ஆமா ஆமா, ஓட்டம் பயங்கரமா ஓட்டுறது. பாவீங்களா, அவர் எவ்வளவு மெய் மறந்து அவர் பாடின பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. அதை எடுத்துன்னு போய் இந்த பைபிளியோட கம்பேர் பண்ணி வச்சிருக்கீங்களே. எங்க டீயை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? பரவாயில்ல சொல்லு. வேணாம் சார். பரவாயில்ல சொல்லியா? வேண்டாம் சார். அது சரிண்ணே, உங்களுக்கு யார் மேல இவ்வளவு காண்டி? யாரோ அப்படி முறைச்சு பாத்துட்டு இருக்கீங்க? மூஞ்சியே அப்படிதான். இல்ல, அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கிறப்போ உங்க மைண்டுக்குள்ள யார் இருந்தா? அத நான் சொல்றேன். யோசிச்சுட்டு இருக்காரு நீங்க பேசுறது. நான் சொல்றேன். அப்படியே அந்த காரணம் கூட இருக்கு. சொல்றேன். என்னடா உங்களை போலீஸ்ல சொல்றேன். எது எப்படியோ எவனாவது ஏதாவது பேசிட்டு போங்க, நான் சந்தோஷமா தான் பாருக்கிறேன். ஏன்னா நான் சந்தோஷத்தை வெளியே தேடுறது கிடையாது, எனக்குள்ளதான் தேடுறேன். சோ ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு ஃபினிஷிங் டச் கொடுத்துட்டு போயிட்டாரு. பாவம், எவனோ ஒருத்தன் தலைவரை போட்டு சம்மட்டி அடிச்சிருக்கான். அதனாலதான் இவ்வளவு பேச்சு பேசுறாரு. ஏண்டா வர்றேன் போறேன் 5 நிமிஷம் 6 நிமிஷம் அடிச்சா பரவாயில்ல, 1 மாசம் 2 மாசம் கொண்டு போய் விடாம வச்சு அடிக்கிறீங்க. இந்த பாடி எவ்வளவு அப்புறம் தனுஷை பத்தி பேசிட்டு இருக்கிறப்பதான் அவரோட நண்பர் அனிருத் பத்தி ஒரு மேட்டர் ரிலீஸ் ஆச்சு. என்ன தெரியுமா? நம்ம மியூசிக் டைரக்டர் அனிருத்துக்கும் SRH ஓட ஓனர் இருக்காங்கல்ல காவ்யா மாறன், அவங்களுக்கும் கண்ணாலமா 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 கண்ணாலமா
அவருக்கே சக்காக இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? இப்ப சோஷியல் மீடியால இதான் பயங்கர ட்ரெண்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ரிஷப் பண்டோட டேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன நவத்துல இப்போ அந்த போடுங்க. காத்து அனிருத் பக்கம் திரும்பி இருக்கு. ஆனா பாவம் இது நம்ம காவியா மாறனுக்கே தெரியாது. இது கேள்விப்பட்ட அனிருத் என்ன சொல்றாரு? நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம். இல்ல இப்படிலாம் சொல்ல. என்னது கல்யாணமா? அப்படிலாம் ஒரு டேஷும் கிடையாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி வதந்திகள்லாம் பரப்பாதீங்கப்பா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு ட்விட்டர்ல ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. இன்னும்பா எடுக்கவே மாட்டாங்க. ஐயா 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 எங்க ஐயா தோஞ்சிட்டாரு ஐயா ஐயா. ஆனா அந்த கடைசியா போட்ட அந்த கும்பிட்ட ஸ்மைலி இருக்கு தெரியுமா? அதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஏதோ சன் பிக்சர்ஸ் அப்பப்ப எனக்கு ஒரு சான்ஸ கொடுக்குது. அது உங்களுக்கு எல்லாம் பொறுக்கல. கைய ஆமா. புடிச்சு காலை புடிச்சு இந்த கான்ஸ் வாங்கிக்கடா. அதுல மண்ணள்ளி போட்டாங்கடா. ஆமா ஜெயிலர் 2 அவர்தானே. எதோடரா கோத்து விடுறீங்க? எனக்கு ஜெயிலர் 2 கூலி. சாரி அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறதே போதும் அப்படின்னு வணக்கம் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சாப்பா? அடுத்த சம்பவம் சமீபத்துல நம்ம அட்லி இருக்கார்ல, அவர் டைரக்டர் அட்லில இருந்து டாக்டர் அட்லியா மாறிட்டார். நெசமாவே அவர் டாக்டர் அட்லி இப்போ. ஹாய் திரு அருண்குமார் அலைஸ் அட்லி. Hereby accept the above honorary degree conferred on me by Satyababa Institute of Science and Technology, Deemed to be University. என்னையும் மதிச்சு Copycat director. எல்லாம் கிடையாதுடா. டாக்டரேட் கொடுத்தா பத்தியா பெருமையா இருக்குடா. ரொம்ப பெருமையா இருக்கு. என்னையா சொல்ற? அதுக்குள்ள எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சிட்டாரா அப்படின்னு கேக்குறீங்களா? சேச்சா அந்த டாக்டர் கிடையாது. இது வேற டாக்டர். அவரோட சமீபத்திய படத்துல எல்லாம் ஸ்லோ மோஷன் ஷாட், ஜூம் ஷாட்லாம் எடுக்கறாருல. அது மட்டும் இல்லாம தமிழ்ல ஆரம்பிச்சு இப்ப பாலிவுட்டுக்கு போய் ஷாருக் கானை வச்சு ஜவான்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. இதுக்கு மேல ஒருத்தருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கு என்னையா காரணம் வேணும்? என்ன தைரியமா சொல்லுங்க சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வாழ்த்துக்கள் டாக்டர் அட்லி சார். இது என்ன சாதாரணமான விஷயமா? இந்த காலத்துல எல்லாம் 1190 மார்க் எடுத்தாலே நீட்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுலயும் பாஸ் பண்ணா மட்டும் தான் எம்பிபிஎஸ் படிக்க முடியும். இது நிறைய பேர் எம்பிபிஎஸ் கொடுத்திருக்காங்க. படிச்சாலும் எல்லாரும் பெருசா டாக்டர் ஆயிடுறது கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு டாக்டர் பட்டத்தை அசால்ட்டா லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி வாங்குனீங்க பாத்தீங்களா? எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன். அப்படிதான்டா சினிமா பண்ணுவேன். நிறைய பேர் தெரியாம நம்ம ஊர் வாங்கிருக்காங்க. பசங்க எல்லாம் உசுர கொடுத்து படிச்சு நீட் எக்ஸாம் எழுதி அதுல ஒழுங்கா மார்க் வரல வேற தப்பான டாக்டர் முடிவுல எடுக்கறாங்க. நம்ம கத்துங்க தப்பா பாருங்க அண்ணன் இருந்து. டாக்டர் எம்பிபிஎஸ். அடுத்த சம்பவம் ரீசெண்டா தக் லைஃப் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அதுல சுகர் டேடின்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா? அத கூட Sugar சுகர் baby. பேபின்னு மாத்தி விட்டாங்களே. அத பத்தி பேச வேண்டியது நிறைய இருக்குது. பட் ஓடிடில ரிலீஸ் ஆகட்டும். அம்மாடி இவன் வெறி குண்ட பாக்கறே பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. அது எல்லாரும் நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் டீடைலா பேசுவோம். ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கறாங்களே. இப்ப வேற ஒரு மேட்டர் சொல்றேன். அந்த சுகர் பேபி பாட்டை எடுத்து அப்படியே ஓரமா வைங்க. அதே படத்துல முத்தமழைன்னு ஒரு பாட்டு வந்து தெரியுமா? நம்ம சின்மை வெர்ஷன். அது பெரிதளவுல பேசப்பட்டுச்சு. தீப் பாடினதுக்கு பதிலா சின்மையே இந்த பாட்டை பாடி அந்த வெர்ஷனே படத்துல வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னா நம்ம மக்கள் கதறினதை கேட்டு படத்துல சின்மை வெர்ஷன் வைக்கலாம்னு பார்த்தா நம்ம டைமண்ட் முத்து பண்ண வேலை சின்மையை பேன் பண்ணி விட்டாங்க. தமிழ் படத்துல எல்லாம் நீங்க பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி சோ அவங்களுக்கு பதிலா தீய பாட வச்சு அந்த பாட்டு படத்துல வரும்னு பார்த்தா ஏப்ரல் ஃபுல் பண்ணி விட்டாங்க. ஆனா படத்துல தான் இல்ல, நாங்க தனி வீடியோ சாங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி 2-3 நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ விட்டாங்க. அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, குபீர் மொமெண்ட் தான். உருகி உருகி பாடுறாங்க. ஆனா அதை ரசிச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா ஏதோ டப்பிங் குடுக்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. அவங்க சின்மைய செமையா இருக்கு. சுத்தமா செட்டே ஆகல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த டிராகன் படத்துல பிரதீப் ரங்கநாதன் அந்த இன்டர்வியூல ப்ராக்ஸி பண்ணுவார் தெரியுமா? அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சின்மையோட வயசு நல்லா இருக்கு. அடப்பா ஐயா இந்த பாட்டை ஏன்டா விட்டோன்னு அதுவே இந்த தீயோட வாய்ஸை தூக்கிட்டு சின்மை வாய்ஸை போட்டு அப்படியே அந்த பாட்டை கேட்டா நல்லா இருக்கு. கரெக்டா இருக்கு. என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். சரி அதையும் விடுங்க, இந்த டாபிக்கே அதை பத்தி கிடையாது. இப்ப நம்ம பசங்க எல்லாம் சின்மயி தி இவங்க எல்லாரையும் விட்டு த்ரிஷாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் என்னையாடா அடிக்கிறீங்க, என்ன விட்டுருங்கடா அப்படின்னு த்ரிஷா கேட்டாலும் என்ன தெரியுமா பதில் சொல்றாங்க? பின்ன சமீபத்துல நீங்க சூஸ் பண்ற எல்லா படத்துலயும் உங்களோட ரோல் என்ன? விடாமுயற்சியில புருஷனை கழட்டி விட்டீங்க. இப்போ சுகர் டேடி கூட சுத்திட்டு இருக்கீங்க. மேடம், I am your only
லேடி சூப்பர் ஸ்டார் பட்டம் எனக்கு வேணாம், என்ன நயன்தாரானே கூப்பிடுங்க அப்படின்னு ஒருத்தவங்க ஒதுங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி, அதனால பெருசா சான்ஸ் கிடைக்கலையா, இல்ல அவங்க தமிழ் படம்லாம் வேணாம்னு சொல்லிட்டு தெலுங்கு பக்கம் போயிட்டாங்களான்னு தெரியல. அவங்க ஊசிட்டு அந்த இருந்தாங்க. கேப்ப நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிட்டு தமிழ்நாட்டுல நம்ம தான் நம்பர் 1 நடிகை அப்படின்னு பேசப்படணுன்றதுக்காகவே படத்துல எந்த ரோல் கிடைச்சாலும் நடிக்கிறீங்களே அப்படின்னு நான் கேட்கல மேடம். நிறைய பேர் சோசியல் மீடியால இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்பிக்கை இல்லைன்னா இங்க பாருங்க, அக்கா பிளேயிங் சந்திரா ரோல் இன் எவரி மூவிஸ் அப்படின்னு ஒருத்தர் போட்டு வச்சிருக்காரு. அந்த படத்துல நம்ம ஆண்டவருக்கு 60 வயசுக்கு மேல, சிம்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-35 வயசுன்னு வச்சுங்க. ஆனா எனக்கு ஆண்டவர் தான் ஓணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற. ஆனா சிம்பு எனக்கு வேற எந்த பொண்ணும் வேணாம், நீ தான் ஓணும் அப்படின்னு இங்க அடம் பிடிச்சிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு பிரம்மாண்டமான படம் அது. வெரி சூன் வந்துரும், பார்த்தா உங்களுக்கே புரியும் யார் அந்த சந்திரான்னு. இந்த ஆளு இந்த அம்மா பயங்கரமா லவ் பண்றான், ஆனா இந்த அம்மா இந்த ஆளு தான் ரொம்ப லவ் பண்ணுது. ஃபைனலி இந்த வீடியோ முடிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான கிராஷ் நடந்தது. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுல ஆல்மோஸ்ட் எல்லாருமே இறந்துட்டாங்க, ஒருத்தர் தவிர்த்து. அவரும் கடைசி நிமிஷத்துல கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணி வெளியே குதிச்சிருக்காரு. அவர் தப்பிக்கிறதுக்கு 0.1% தான் சான்ஸ் இருந்துச்சு. ஆனாலும் கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு 10 நிமிஷம் கேப்ல இந்த ஃளைட்டை மிஸ் பண்றாங்க. அந்த ஃளைட்டுக்குள்ள இருந்த பேசஞ்சர்ஸ், ஏரோஸ்ட்ரஸ், பைலட் மட்டும் இல்லாம அந்த ஃளைட் வெடிச்சது தெரியுமா? அங்க இருந்த எத்தனை டாக்டர்ஸ் இறந்துட்டாங்க, பொதுமக்கள். இதெல்லாம் அழிவோட ஆரம்பம், ஆண்டவனோட செயல் அப்படின்னு சும்மா கை காமிச்சிட்டு போயிடுறாங்க பாத்தீங்களா? தயவு செஞ்சு இதெல்லாம் சத்தியமா நம்பாதீங்க. இப்ப மட்டும் கிடையாது, கடந்த ஒரு சில வருஷங்களாவே ஏர் இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் அப்படின்றது சுத்தமா கிடையவே கிடையாது. கஸ்டமரை ட்ரீட் பண்ற விதமாகட்டும், ஃளைட் லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் போய் அவங்களோட பேக்கேஜை செக் அவுட் பண்ணுவாங்க. அதுல எத்தனை பேக்கேஜஸ் டேமேஜ் ஆயிருக்கும் தெரியுமா? இதெல்லாம் வெளிப்படையா நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா ஃளைட்டுக்குள்ள இருக்க மெக்கானிசம் என்ன அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியாது. பட் ஒரு சிலருக்கு தெரியும் இல்லையா? அவங்க ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லிருக்காங்க. பட் அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் பெருசா கண்டுக்கவே இல்ல. இப்போ இந்த வீடியோ இருக்கு இல்லையா? இந்த ஏர் இந்தியா ஃளைட்ல பாத்தீங்கன்னா சுத்தமா ஏசி 5 மணி நேரமா ஒர்க் ஆகல. அதுக்கான காரணத்தை உள்ள இருந்த க்ரூவும் கொடுக்கல. Pushing the crew button but none of the crew is coming. Again and again everyone is pushing. Just look at the situation. Look at the situation. Really want to show you. Please. அந்த மேனேஜ்மெண்ட் எந்த லெவலுக்கு மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றது பாருங்க. இது மட்டும் கிடையாது, இன்னொரு வீடியோல ஃளைட்டுக்குள்ளேயே நம்ம லோக்கல் டவுன் பஸ் ஊத்துற மாதிரி தண்ணி ஊத்திட்டு இருக்குது. அப்ப எந்த லட்சணத்துல இவங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றத பாருங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் 2020 ஆகஸ்டுக்கு போனீங்கன்னா இதே ஏர் இந்தியா யுஏஇல இருந்து கோழிக்கோடுக்கு வந்து இறங்குது. அப்படி இறங்குறப்போ பயங்கரமான மழையினால டயர் ஸ்கிட் ஆகி 2 பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு அப்ப சொன்னாங்க. அது உண்மையிலேயே ரன்வே பிரச்சனையா இல்ல ஃளைட்டே பிரச்சனையா அப்படின்றது இப்ப கேள்விக்குறியா இருக்கு. இன்னும் எத்தனை பேர் தான் இந்த ஏர் இந்தியா காவு வாங்கும் அப்படின்றது தெரியல. உங்கள பல பேருக்கு தெரியாத இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? இதே ஃளைட் இந்த டிராவலுக்கு கொஞ்சம் முன்னாடி டெல்லியில இருந்து கிளம்பி இருக்கு. எங்கன்னு பார்த்தா அகமதாபாத். அங்க இருக்க பேசஞ்சர் எல்லாம் இறக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் லண்டனுக்கு இந்த ஃளைட் போயிருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன நடக்கணும் அப்படின்னா கிளீனிங், ஃபியூவலிங், டெக்னிக்கல் செக், அதாவது இன்ஜின் வைஸ் மட்டும் இல்லாம ஏசி, லைட்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஜஸ்ட் 5 to 10% தான். இந்த மாதிரி எக்கச்சக்கமான செக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஃளைட்டே டேக் ஆஃப் ஆகணும். அது எதுவுமே நடக்கல அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது எல்லாமே. இப்போ இந்த டெல்லியில இருந்து அகமதாபாத் வந்துச்சு தெரியுமா? இதே ஃளைட். அதுல டிராவல் பண்ண ஒரு பேசஞ்சர் என்ன சொல்லிருக்காரு? நான் வர்றப்பவே இந்த ஃளைட்ல ஏசி ஒர்க் ஆகல, உள்ள இருக்க டச் பேட், பட்டன்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகல. It's a Dreamliner 787. I'm sweating like hell. We are here for the last 15 minutes. Nothing happening. எல்லாத்தையும் வீணாக்கிவாங்க போல. Remote isn't working. Nothing is working. I don't know. இதுக்கப்புறமும் இது கடவுள் செயல், உலகம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா சொல்றத ஸ்டாப் பண்ணுங்க. அந்த ஃளைட் வெடிச்சதும் சரி, இப்போ ஒரு சில வீடியோஸ்ல பார்த்தா ஒரு சில விஷயங்களும் சரி, இது எல்லாமே மேனேஜ்மெண்ட்டை தான் போய் சேரணும். அவங்க ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் கொடுக்காதனால தான் கிட்டத்தட்ட 274 பேரோட உயிர் இப்படின்றதுக்குள்ள எரிஞ்சு தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸாலேயே இவங்க தான் அவங்க அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆயிருக்கு. அட்லீஸ்ட் இதுக்கப்புறமாவது அலட்சியமா இருக்க ஒரு சில மேனேஜ்மெண்ட்லாம் பெரிய ஸ்டெப்ஸ் எடுத்து மத்தவங்க பிரச்சனையெல்லாம் தீர்க்க வேணாம், அவங்க சைட்ல இருக்க இஷ்யூ தீர்த்தாலே பெரிய விஷயம். அவ்வளோதானா?
அது அதான் மேனேஜ்மெண்ட் அவ்வளோ மோசமா இருக்கு. அது அதான் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ மோசமா இருக்கு. இத க்ளீனே பண்ணவே மாட்டாங்க போல இருக்கு. சுத்தமா அது அப்படியே ஒர்க் ஆகுதா ஒட்டடையா இல்லையா கிடக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்க்கவே மாட்டாங்க போல இருக்கு. செக் பண்ணவே மாட்டாங்க போல இருக்கு. ம். அப்படியே விட்டதுனால தான் இந்த அளவுக்கு ஆமா ஆமா இது ஆமா இவ்ளோ காட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குன்னு வேற ஆமா காட்டுறாங்க. இருக்கும். அதான் எனக்கு தெரிஞ்சு. அது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் தக் லைஃப் படத்துல திரிஷா ஏன்டா நடிச்சோன்ற அளவுக்கு ஃபீல் பண்ற அதெல்லாம் கவலை பண்ண அளவுக்கு மாட்டாங்க. அடுத்த படம் நடிச்சு போயிட்டே ஆனா இருப்பாங்க. சூஸ் பண்றத பார்த்து சூஸ் பண்ணணும். இல்லைன்னா வேற யாருன்னா பிடிச்சிப்பாங்க அந்த இடத்த. என்ன இடத்த பிடிக்கிறாங்க எல்லாரும் அதே மாதிரி தான். இப்போ சரி நயன்தாராவே காணாம போயிட்டாங்க. ஆமா காணாம போயிட்டாங்க. ஆமா. கொஞ்சம் வார சீன் இப்போ போட்டாம அதான் ஹீரோயின் சப்ஜெக்ட் படமே ரொம்ப கம்மியாயிருச்சு. அந்த அளவுக்கு வர்றதில்ல. முன்னாடி கூட நிறைய நிறைய பேர் நடிச்சிட்டு இருந்தாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. த்ரிஷா நடிச்சிட்டு இருந்தாங்க. நயன்தாரா நடிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய ஆமா. ஹீரோயின் தனித்தனியாவே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இப்போ கம்மியாயிட்டே வருது அது. யாரும் பாக்குறது இல்லையா? ஆமா ஆமா. இல்ல எனக்கு தெரிஞ்ச இல்ல டைரக்ட் பண்றதுக்கும் ஆள் இல்லாம போயிடுச்சானுவோ. அது இல்லாம இப்போ பெரிய ஹீரோ படமே ஓடுறதே பெரிய விஷயம் ஆயிருச்சு ஆமா அந்த எல்லாம் அளவுக்கு. வந்து பேன் இந்தியாவா ஆக்கி அங்க இங்கிருந்து ஒரு ஆளால ஆமா. கூட்டு இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இப்படிதான் நடக்குது. தமிழ் படம் ஓடுறதே பெருசாயிருச்சு. மத்த ஊர் படம்லாம் அசால்ட்டா ஓடுது. ஆமா அந்த ஆமா. அளவுக்கு ஆயிருச்சு. அப்படிதான் ஆகுது. மோசமா ஆமா ஆகும். ஆமா. நல்லா இருந்துச்சு. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்